மலர்ந்த முகங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். அப்படிதானே? அப்போ மனமலர்ச்சி முகமலர்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டது. மனசுல சந்தோஷம் இருந்தா முகமானது பிரகாசமாக இருக்கும். எனவே பண்டிகை கொண்டாட பலரும் வெளியிடத்திலிருந்து வந்திருக்கீங்க, நிறைய பேர் வந்திருக்கீங்க. வெளியிடத்திலிருந்து சொன்னால் எங்கெல்லாம் வந்திருக்கீங்க? பல ஊர்ல இருந்தும் கஷ்டப்பட்டு இந்த பிரயாணத்திலே நீங்க கஷ்டப்பட்டு பண்டிகை கொண்டாந்துருக்கீங்க. நீங்க தொடர்ந்து நீங்க ஜோம் பண்ணிருக்கீங்க. எல்லாருடைய நம்ம கடந்த வாரம்லாம் ஜோம் பண்ணோம். ஆண்டவரே பண்டிகை எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வாரம் என்று நம்ம சொல்லி ஜெபித்தோம். சிலர் வந்து கொண்டிருப்பாங்க, கரெக்டா அந்த நேரத்துக்கு வந்துடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. சிலர் ரம்மியாம இருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த பண்டிகை காலங்கள் மகிழ்ச்சியும் மனோரம்யமான காலங்களாக அமைய கர்த்தர் உதவி செய்வாராக. 10 நாள் இந்த ஊர்ல இருக்கிற 10 நாட்களோ 7 நாட்களோ 5 நாட்களோ 2 நாட்களோ நமக்கு சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிற நாளாக அமைய ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக. நாம் அறிந்திருக்கிறபடி அதிகாலை 4 மணிக்கு நமக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆராதனை, திரும்ப ஒரு ஆராதனை இருக்கு. சரிதானா? நமக்கு தான் 2 கிறிஸ்துமஸ் ஆராதனை. இப்போ ஒரு ஆராதனை, பிறகு ஒரு ஆராதனை இருக்கிறது. இதுல வந்துட்டோம்னு சொல்லி பிறகு வராம படுத்து தூங்கிடக்கூடாது. சரிதானா? நிறைய பேர் வரமாட்டீங்க, நான் கேள்விப்பட்டேன். எல்லாரும் வந்திருக்க வேண்டும். உற்சாகமாக கலந்து கொள்ளுங்கள். காலை 10 மணிக்கு விளையாட்டு போட்டிகள், இரவு 7 மணிக்கு ஞாயிறு பாடசாலை கலைநிகழ்ச்சிகள் நடைபெறும். எல்லாரும் உற்சாகமாக நீங்க கலந்துருங்க. திங்கட்கிழமையில சிறுவர் கொள்கை. ஒவ்வொரு நாளும் மாலையிலே நமக்கு சிறப்பான நிகழ்ச்சிகள் இருக்கிறது. சிறுவர் கூடுகை காலை 10 மணிக்கு திங்கட்கிழமை, 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கன்வென்ஷன் கூட்டங்கள், 28ஆம் தேதி பஜனை பிரசங்கம், 29ஆம் தேதி கன்வென்ஷன் கூட்டங்கள், வெள்ளிக்கிழமை சரித்திர நாடகம், 30ஆம் தேதி சரித்திர நாடகம் நடைபெறுகிறது. 31ஆம் தேதி காலை 10 மணிக்கு உபவாச ஜெபம், இரவு 7 மணிக்கு வாலிபர் மற்றும் ஜெப குழுக்கள் கலை நிகழ்ச்சிகள். உற்சாகமாக நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். 31ஆம் தேதி இரவு 11 மணிக்கு முதல் மணி, 11:30 மணிக்கு 2வது மணி அடிக்கப்பட்டு நம்முடைய பழைய வருட ஆராதனை, அதைத் தொடர்ந்து புது வருட ஆராதனை நடைபெறும். யாவரும் உற்சாகமாக குடும்பமாக எல்லா நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பண்டிகைக்காக அதிகமாக நீங்கள் ஜெபியுங்கள். அதான் முக்கியமான ஒரு காரியம். எங்கு பார்த்தாலும் வியாதிகளும் சுகவீனங்களும் பலவீனங்களும் இருக்கிறது. நிறைய பேர் ஆஸ்பத்திரி இருக்கிறாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாம் சுகவீனமாய் பலவீனமாய் ஆஸ்பத்திரி இருக்கிற மக்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சுகமாகி வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு இதோட இந்த வார்த்தையை செய்யக்கூடாது. நம்முடைய ஊருக்குள்ளே வராதபடி நீங்கள் பொறுத்துணையோடு ஜெபிக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு வாரம் இந்த ஊர்ல இருந்தாலும் யாருக்கும் எந்த வியாதியும் வரக்கூடாது. எந்த மனக்கசப்புகள், வாக்குவாதங்கள், சண்டைகள், சச்சரவுகள், தேவையில்லாத குழப்பங்கள் எதுவும் வராதபடி கர்த்தர் உங்களை பாதுகாக்கும்படியாக, நம்முடைய ஊரை பாதுகாக்கும்படியாக ஆண்டுடைய சமூகத்தை ஜெபம் பண்ணுங்க. நமக்கு புது வருடம் ஆசீர்வாதமான வருடமாய் அமைய ஆண்டவர் துணை செய்யும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாள் வரை, அதாவது இந்த நாள் வரையில நம்முடைய மத்தியிலே பிரவீன் சபை ஊழியராக பணி புரிந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கடந்த சில ஆண்டுகளாக பணி புரிந்தார். இடையில பணி புரிய முடியல. திருப்பி மீண்டுமாக நம்முடைய மத்தியிலே பணி புரிந்தார். அவர் நாளைய தினத்தில் தன்னுடைய மேல் வேலைக்காக, அதாவது மேல வேலை பார்க்கறதுக்காக நாட்டினுடைய பாதுகாப்பு பணிக்காக அவர் செல்வதற்கான பயிற்சிக்கு செல்வதற்கால் தன்னுடைய பணியிலிருந்து அவர் விடுதலை பெறுகிறார். சரிதானா? எனவே அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் உற்சாகமாக. நான் எப்பவும் சொல்லுவேன், சிவசேனையில் எல்லாரும் பெரிய ஒரு கிணமிக்கு செய்யணும், போக வேண்டும். அது ஒரு மாடலா இருக்கணும். ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிற எல்லாரும், ஆண்டவருக்காக உழைக்கிற மக்கள் எல்லாரும் நம்முடைய சபையில் உள்ள சிவசேனை மக்கள் இந்தியாவில் பல இடத்திலையும் செய்யணும். டாப் மோஸ்ட் லெவல்ல இருக்கணும். அதான் ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். நீங்க எல்லாரும் தனி ஜபத்தில், குடும்ப ஜபத்தில் நம்முடைய ஊரினுடைய வாழ்வுகளுக்காக ஜெயித்துக் கொள்ளுங்கள். நிறைய வாழ்வுகள் மற்ற தேர்வுகளிலே தயாராகி தன்னுடைய வாழ்க்கையின் மேம்பாடு அடைய கர்த்தர் உதவி செய்யும்படியாக அவளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்படி அந்த மேல போஸ்ட் இருக்கவங்களும் கீழே உள்ள நம்ம தம்பிமார மேல கொண்டதுக்கு முயற்சி எடுக்கணும். சரிதானா? அதான் முக்கியமான ஒரு காரியம். இப்ப பிரைவேட் மட்டும் மேல போயாச்சுன்னா அப்படி பரப்பு நம்ம போயிட்டோம். பின்னால் உள்ள நம்முடைய இளைஞர் சமுதாயத்தை மேற்கொண்டு அரசாங்கத்திலே சேர்வதற்காக மற்ற காரியங்களில் ஈடுபடுவதற்கு ஊக்கப்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே பிரவீன் பணியிலிருந்து நம்ம முன்கிறார், விடுதலை பெறுகிறார், பணி நிறைவு பெறுகிறார். வேற ஒரு வேலைக்கு போறார். நாளையிலிருந்து அவர் நம்முடைய நாட்டை காக்கிற பணிக்கு போறார். எல்லாரும் தெரியும், அப்படிதானே? தெரியுமா தெரியாதா? தெரியும், எல்லாரும் தெரியும். எனவே அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு வருஷம் அங்கதான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவர் பின்புறுவார். எப்போ வருவாங்க நமக்கு தெரியாது. நம்ம சிறப்பாக ஒரு பணியாற்றினார். எனவே இந்த ஆராதனை முடிந்தவுடன் அவருக்கு நம்முடைய சபையில் சிறிய வரவேற்புடன் ஒரு வழியெடுப்பு விழா ஒன்று நடைபெற இருக்கிறது. எனக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். யாரும் வீட்டில் விடக்கூடாது. இருந்து நீங்கள் அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு செல்ல உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி,
ஒரு ஆள் போனா இந்த இடத்தை இன்னொரு ஆள் நிரப்பணும், அப்படிதானே? அந்த இடத்தை நிரப்பும்படியாக நம்முடைய சபையை சேர்ந்த இங்க வேரன்புரு மேல்நிலை பள்ளியிலே ஆசிரியராக பணிபுரிகிற திரு பீட்டர் சார், எல்லாரும் தெரியும். நான் சார்னு சொல்றேன், உங்களுக்கு அவங்க என்ன உறவு மாதிரி உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது, அப்படிதானே? என்ன செய்யலாம், பீட்டர் சார் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், யாரா இருக்கலாம். இனி நாளையிலிருந்து அவர்கள் நம்முடைய சபை ஊழியராக நியமிக்கப்படுகிறார்கள். எனவே அவர்களுக்கும் நம்ம செய்வோம், நம்ம வரவேற்கிறோம். எனவே 2 பேரும் அந்த நிகழ்ச்சியில் இருப்பாங்க. நீங்க யாவரும் இருந்து செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய பணியை புதிதாக செய்கிற அதுக்கான சாருக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எடுத்து பயன்படுத்த வேண்டும். ஊழியம் என்பது எளிதான ஒரு காரியம் அல்ல, கடினமான ஒரு காரியம். எனவே கர்த்தர் அவர்களை பயன்படுத்தும்படியாகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எல்லா காரியத்தையும் நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்கள். நம்முடைய செய்கிற வேலை வாய்ப்பு முன்னுரிமை பட்டியலில் புதிதாக நீங்க சேர விரும்புகிறவங்க, பழையபடி நீங்க சேர்ந்தவங்க எல்லாரும் புதுப்பித்துக் கொள்ள 300 ரூபாய் நீங்கள் கொடுத்து சேர்ந்த அலுவலகத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்ள. நான் இல்லாட்டாலும் இந்த நம்ம அம்மா இருப்பாங்க, அம்மாட்ட நீங்க கொடுத்து வாங்கிக்கொள்ள கேட்டுக்கொள்ள. 31ஆம் தேதி சாயங்காலம் 9 மணி தான் டைம். ராத்திரி 11 மணி 59 டைம்லாம் கிடையாது. சரிங்களா? 11:30 எல்லாம் முடிஞ்சுக்கும். எனவே 9 மணிக்குள்ளாக நீங்க வந்து கொடுத்துருங்க. லேட்டா வந்து நான் கொடுத்துட்டு நான் வெளியூருக்கு போயிட்டேன், நான் வர நேரம் ஆகிட்டுன்னு செய்து சொல்லாது. இதற்கு நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ப்ரொசீஜர் தான். நீங்கள் உற்சாகமாக நீங்கள் இந்த படிவுகளை வாங்கி நிரப்பி கொடுக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறுகிற எல்லா நிகழ்ச்சிகளிலும் குடும்பமாக நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சொன்னால் எங்களுக்கும் மிகுந்த பாடுகள் இருக்கிறது. என்னுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். நிறைய வேலைகள் மத்தியில் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனவே கர்த்தர்களுக்கும் உள்ள ஜீவன் சுகங்கள் தரும்படியாக விலங்கிலிருந்து கர்த்தர் மாறுதல் செய்யும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய ஊழியர்களுக்காகவும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். நாளை மறுதினம், அதாவது 26ஆம் தேதி நம்முடைய தாய் சபையாகிய புலவனூர் தூய தேவார் ஆலயத்திலே ஆலய பிரதிஷ்டை பண்டிகை, அசன பண்டிகை நடைபெறுகிறது. உங்கள் எல்லாரையும் அழைக்கும்படி சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் வந்துடணும். அங்கிருந்து உங்க பண்டிகைக்கு எல்லாரும் வந்தாங்க. ஞாபகம் தான் வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க. நீங்க பாத்துக்க மாட்டீங்க, உடனே சொந்தக்காரங்க பேசுறது பிஸியில் இருப்பீங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க பண்டிகைக்கு. நிறைய பேர் மண்டபத்தெல்லாம் உட்கார்ந்துதான் எல்லாம் முடிச்சுட்டு போனாங்க. நீங்க உற்சாகமாக யாவரும், சிறுவர்கள், வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள், வயோதிகர்கள் எல்லாரும் 26ஆம் தேதி நடைபெறுகிற ஆலய பிரதிஷ்டை பண்டிகை காலை 10 மணிக்கு, அதை தொடர்ந்து நடைபெறுகிற அசன விருந்து ஐபோத்தியும் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சேகர தலைவர் என்கிற முறையில் நான் கண்டிருந்தேன். சரிதானா? உற்சாகமாக நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட கிறிஸ்துமஸ் செய்தி இப்பவே உங்களுக்கு கொடுக்கலாம்னு சொன்னா என்ன செய்தி கொடுக்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை குறித்து நான் வித்தியாசமாக நான் சிந்தித்தேன். எப்பொழுதுமே கிறிஸ்துமஸ் செய்தி நம்ம சில பேட்டர்ன் வச்சிருப்போம். அந்த பேட்டர்ன் தான் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். வித்தியாசமாக கொடுக்கலாம் என்று நான் நினைத்தேன். சரி, இப்பொழுது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் மகிழ்ச்சியான ஒரு அனுபவம். நிறைய பேருக்கு கிறிஸ்துமஸ்க்கு நிறைய ஆயத்தம் பண்ணாங்க. ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு, ஒரு ட்ரெஸ் எடுத்தாச்சு, 2 ட்ரெஸ் எடுத்திருக்கு, 3 எடுத்திருக்கு, இன்னும் எடுத்து முடிக்கல. இடையில புது வருஷத்துக்கு வேற 2 எடுக்கணும், அதுக்கு வேற சொல்லி இப்படியெல்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க. எப்படி இருந்தாலும் கிறிஸ்துமஸ் என்பது மகிழ்ச்சியினுடைய ஒரு அடையாளம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னேன். யாருக்காவது உதவி செஞ்சீங்களா? கையெல்லாம் தூக்க வேண்டாம். நீங்க உங்க மனசாட்சியை கேட்டுக்கொள்ளுங்கள். ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தீங்களா? சாப்பாடாவது கொடுத்தீங்களா? அதாவது 5 கிலோ அரிசியாவது வாங்கி கொடுத்தீங்களா? ஒண்ணுமில்லைன்னா நாளைக்கு காலையில் ஒரு 4 கேக்காவது வாங்கி வச்சீங்க. காசு யார் தர மாட்டீங்களோ வீட்டுக்காரத்தை வாங்கி கொடுங்க. சரிதானா? ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும். நம்ம மட்டும் மற்றவங்க நீங்க இந்த கிறிஸ்தவ உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. யாரும் உங்களுக்கு தர மாட்டாங்க. உங்க நண்பர்கள் கொடுத்துருப்பாங்க. இப்போ மற்ற ஊர்லாம் பார்த்தீங்கன்னா புறமத வழிபாட்டில் நம்பிக்கையுடைய மக்கள் இருப்பாங்க. அவங்க எடுத்துருப்பாங்க, உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்ப நம்ம எடுத்து நம்மளுக்கு கொடுத்து நம்முடைய அன்பை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எனவே உற்சாகமாக கிறிஸ்துவர்களின் பண்டிகை மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள். இல்லாதவர்களுக்கு பரிசுகளை கொடுங்கள், உணவுகளை கொடுங்கள். நம்ம வீட்டில் செய்ய நல்ல நல்ல பதார்த்தங்களை கொடுத்து அவங்களையும் சந்தோஷத்துக்குள்ளாக உங்களை வைக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மகிழ்ச்சியை, அதான் கிறிஸ்துமஸுடைய முக்கியமான ஒரு காரியம். எல்லா ஆயத்தங்களும் சரி, எல்லா வீட்லையும் நிறைய காரியங்கள் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. பிள்ளைகள்லாம் நிறைய கற்பனை பண்ணி அது வேணும் இது வேணும் எல்லாமே வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த கிறிஸ்துமஸிலே சந்தோஷம், மகிழ்ச்சி என்பது முக்கியமான ஒரு காரியம். ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் என்ன செய்கிறது என்று சொன்னால் ஒரு இணைக்கும் பாலமாக அமைகிறது. இணைக்கும் பாலமானது. ஒரு பாலம் இருந்துச்சுன்னா இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் இணைப்பதற்கான ஒரு பாலம். இப்படி எடுத்துட்டீங்கன்னா திருநெல்வேலி ஜங்ஷன்ல இருந்து வண்ணார்பேட்டை கொக்கரகுளத்துக்கு போகணும்னு சொன்னா ஸ்லோச்சனா முதலியார் பாலம் அப்படின்னு ஒரு பாலம் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் பாலத்தை கட்டிக்கிறாங்க.
அப்ப அந்த பாலம் எதுக்காக கட்டினாங்க? வெள்ளம் வந்துட்டுன்னு சொன்னா திருநெல்வேலி டவுன் ஜங்ஷன் இங்க பேட்டை இந்த பகுதியில் எந்த மக்களும் இருக்க முடியாது, இந்த பாளையங்கோட்டை பகுதிக்கு போக முடியாது. அப்ப ரெண்டு நகரத்தையும் இணைக்க, ரெண்டு ஊரையும் இணைக்கணும்னு சொன்னா ஒரு பாலம் இருக்க வேண்டும். இந்த பாலம் தான் இணைக்க முடியும். அதே மாதிரியாக கிறிஸ்துமஸ் எவைகளை எல்லாம் இணைத்தது, அதான் நீங்க பார்க்க போறோம். சரிதானா? இதை கேட்பேன், பதில் சொன்னா இந்த பிரச்சனை சீக்கிரம் போயிடும், நல்லா இருக்கும். நீங்க பேசாம அமைதியா உட்காந்தீங்கன்னா இந்த பிரச்சனை நல்லா இருக்காது. சரிதானா? இப்ப நீங்க கிறிஸ்துமஸ் என்ன செய்ய போறது, இந்த தலைப்பு என்ன? இணைக்கும் கிறிஸ்துமஸ், இணைப்பின் கிறிஸ்துமஸ், இணைத்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்துமஸ், யுனைடெட் கிறிஸ்துமஸ், எப்படியா வச்சுக்கலாம், இணைக்கிற கிறிஸ்துமஸ். எவைகளை எல்லாம் அந்த கிறிஸ்துமஸ் இணைக்கிறது? நிறைய காரியங்களை கிறிஸ்துமஸ் நமக்கு இணைத்திருக்கிறது. கொஞ்சம் வித்தியாசமா சிந்தித்தாதான் நமக்கு புரிப்படும், இல்லைன்னா நமக்கு சரியா புரியாது. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. கண்கள் பார்க்கிற காரியங்கள், அதுதான் இந்த கிறிஸ்துமஸ் நம்ம பார்க்க போறோம். நீங்க கொஞ்சம் கண்ணெல்லாம் விரிச்சு வச்சு பார்க்கணும். நிறைய பேருக்கு தூக்கம் வருது, தூக்கம் வரக்கூடாது, சரிதான், தூங்குறதுக்கு நேரம் இருக்கிறது, வேர்த்து வடிச்சு நிறைய பேருக்கு உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பரவாயில்ல, கொஞ்சம் இருங்க. அப்போ இவைகளெல்லாம் இணைக்கிறது, இரட்சணியத்தை என்னுடைய கண்கள் கண்டது. கிறிஸ்துமஸ்ல இவைகளெல்லாம் இணைக்கப்பட்டது, அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கண்களை வச்சு நீங்க கொஞ்சம் நினைக்கணும். அப்படி கிறிஸ்துமஸ்னா என்னெல்லாம் அப்படிங்கிறத கேட்கும்போது நீங்க மனசுல வச்சு கிறிஸ்துமஸ் என்னெல்லாம் காட்சிகள் இருக்கு அதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னாக்கா இதெல்லாம் இணைக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பொதுவாகவே பிரிவினை என்பது வேண்டாத ஒன்று. நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மனதால, உடலால, சொல்லாத, செயலால, சிந்தையால பிரிந்திருக்கிறோம். மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், இனத்தின் பெயரால், கலாச்சாரத்தின் பெயரால், குலத்தின் பெயரால், படிப்பின் பெயரால், அழகின் பெயரால், நகைகளின் பெயரால், பணத்தின் பெயரால், கட்சிகளின் பெயரால், அரசியலின் பெயரால் நம்ம பிரிந்திருக்கிறோம். ஆனா கிறிஸ்துமஸ் என்பது பிரிவினை அல்ல, இணைக்கிற ஒன்றாக அமைகிறது. எங்க இது இணைக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்ரத்தா எனப்பட்ட ஒரு சின்ன ஒரு கிராமத்துலதான் இந்த கிறிஸ்துமஸ் ஆண்டு இணைக்க போகிறது. இதெல்லாம் இணைக்கிறது என்று நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 59 2ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிரிவினையாக்கப்பட்ட காரியங்கள் சொல்லப்பட்டு வாசிங்க. 59:2 வாசிங்க. பிரிவினை உண்டாக்குகிறது. நம்முடைய அக்கிரமங்கள் தான் தேவனுக்கும் நமக்கும் இடையே ஒரு பிரிவினை. அப்போ பிரிவினையாக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையும் தேவனுடைய உறவும் நீடிக்க வேண்டுமானால் ஒரு பாலம் ஒன்று வேண்டும். அந்த பாலமாக கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நமக்கு அமைகிறது. அந்த பாலத்தின் வழியாக தான் நம்ம போக முடியும். இயேசு கிறிஸ்து என்கிற பாலத்தின் வழியாக பிதாவோடு சேர்கிற பாக்கியத்தை நாம் பற்றுக் கொள்கிறோம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரொம்ப அழகா எழுதுறார். வாசிங்க. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரை ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து போட்டார். பாத்தீங்களா? அப்போ பிரிவினையாக இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவருடைய பிறப்பு தகர்த்து போடுகிறது. இப்போ எவைகள் எல்லாம் இணைக்கிறது பார்க்க போறோம். முதல் காரியம் நீங்க பாருங்க, எவைகள் இணைக்கிறதா? விண்ணும் மண்ணும் இணைக்கப்படுகிறது. எது இணைக்கப்படுதா? விண்ணும் மண்ணும், வானமும் பூமியும் இணைக்கப்படுகிறது. உண்மைதானே? வானத்தில் இருக்கிற ஆண்டவர் நீங்க படிச்சோம், முன்னாடி என்ன படிச்சோம்? அவராசிய விசுவாச பிரமாணத்துல 3 பேரும் ஒன்று, பிதா ஒருவரே, குமாரன் ஒருவரே, பரிசுத்தாவின் ஒருவரே, பிதா தெய்வம், குமாரன் தெய்வம், பரிசுத்தாவின் தெய்வம், எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த முதலாவது காரியம் என்ன? இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு எதை இணைக்கிறது? விண்ணையும் மண்ணையும் இணைக்கிறது. அப்ப வானத்தையும் பூமியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இணைக்கிறது. 102ஆம் சங்கீதத்துல 20ஆம் வசனத்தை வாசிங்க. 102:20 வாசிங்க. நம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களில் இருந்து பூமியிலே கண்ணோக்கமான ஆண்டவர் எங்க இருந்து பார்க்கிறாரா? வானத்திலிருந்து பூமியை பார்க்கிறார். அதான் நம்ம பாட்டு படிக்கிறோம், வானம் பூமியோ பராபரன் மானிடன் ஆனாரே. பாத்தீங்களா? அப்ப வானம் பூமியும் இணைக்கப்படுகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு காரியமாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இருக்கிறது. உலகம் படைக்கப்பட்டது பிதாவினாலே. ஆனா படைக்கப்பட்ட உலகம் இன்றைக்கு பிதாவினுடைய சித்தத்தின்படி அல்ல, பிசாசினுடைய சித்தத்தின்படி, பிசாசினுடைய கைகளிலே சிக்கப்பட்டு இருக்கிறது. உண்மைதானே? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பிதாவினுடைய சித்தத்தின்படி இந்த பூமி படைக்கப்பட்டது, மனிதனை உருவாக்கினார், எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்தார். ஆனால் படைக்கப்பட்ட இந்த உலகம்
தன்னுடைய மக்களுக்காக உண்டாக்கப்பட்ட உலகம் உருவாக்கப்பட்ட நோக்கத்தை விட்டு வேறான திசையிலே போயிருக்கிறது. அப்படியானால் இந்த உருவாக்கப்பட்ட உலகத்தை தன்னுடைய சித்தத்தின்படி மாற்ற வேண்டுமானால் இங்கே ஒரு இணைப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும். அதற்காகத்தான் பிதா தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு செய்தாரா, மனிதனாக அவதரிக்கும்படியாக செய்தார். என்ன சொல்லலாம், heaven and earth are made together. heavenம் பூமியும் வானமும் பரலோகமும் இணைக்கப்படுகிறது. அப்ப இணைக்கப்படுவது முக்கியமான ஒன்று. அதான் நம்ம பார்க்கிறோம். நம்ம பரமண்டல ஜெபத்துல என்ன படிக்கிறோம், பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே நீ நாமும் பரிசுத்தப்படுவதாக உங்களுடைய ராஜ்யம் இங்க வரணும், உங்களுடைய ராஜ்யம் வரணும். உங்களுடைய ராஜ்யம் வர வேண்டுமானால் உங்களுடைய குமாரன் நீங்கள் பிறக்க வேண்டும். அப்படியானால் விண்ணில் இருக்கிற ஆண்டவருடைய மகிமையானது பூமியிலே குமாரனாக வெளிப்பட்டது. அப்படியானால் இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு எதை இணைக்கிறது, விண்ணையும் மண்ணையும் இணைப்பதை நீங்கள் பார்க்க முடியும். 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல ஒரு கேள்வி இருக்கிறது. வாசிக்க 1 ராஜாக்கள் 8:27. தேவன் மெய்யாகவே பூமியில வாசம் பண்ணுவாரா? என்ன பண்ண முடியாது. அவர் ஏதேன் தோட்டத்தை அடைத்து விட்டால் இது முள்ளும் குறுக்கும் நிறைக்கிற ஒரு தோட்டம். எங்க பார்த்தாலும் புல்லுதான் முளைக்கும், முள்ளும் குறுக்கும் முளைக்கும். வேறு சிந்தனாக்கள் சாப்பிட முடியும். சாபமான ஒரு பூமி. தேவன் மெய்யாகவே பூமியில் வாசம் பண்ணுவாரோ, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் என்ன செய்யாதான் பூமிக்குள்ள. அப்ப ஆண்டவர் இந்த பூமிக்கு வருவாரா ஒரு கேள்வி இருக்கிறது. அப்ப இந்த கேள்விக்கு பதில் எங்கே கிடைக்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிலே கிடைக்கிறது. 2 நாளாகமத்தின் புத்தகம் 6:18 வாசிங்க. 2 நாளாகமம் 6:18 வாசிங்க. தேவன் மெய்யாக மனுஷரோடு பூமியில் வாசம் பண்ணுவாரோ, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உண்மை கொள்ளாதே. பாத்தீங்களா? அப்போ ஆண்டவர் இங்க வாசம் பண்ணுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த கேள்வியை முடிப்பதற்காகத்தான் விண்ணும் மண்ணும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே செய்யப்படுகிறது, இணைக்கப்படுகிறது. முதல் காரியம் ஞாபகம். அப்ப விண் மேல ஞாபகம், மேலையும் கீழையும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல போகணும், பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா, இந்த பூமியிலிருந்து நம்ம போகணும்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தான் செய்ய முடியும். இணைக்கிற பாலமாக அமைகிறது முதல் காரியம். 2வது காரியம் பாருங்க, எது இணைக்கப்படுகிறதா, அறிவியலும் ஆன்மீகமும் இணைக்கப்படுகிறது. எது இணைக்கப்படுகிறது, அறிவியல். அறிவியல் என்னது, அது தெரியுங்க. அறிவியல் சயின்ஸ். நான் தமிழ்ல கேட்டேன், நீங்க இங்கிலீஷ்ல சொல்றீங்க, பரவாயில்ல. இப்ப தமிழ்ல சயின்ஸ் சொல்ல மாட்டோம். ஸ்கூல்ல சயின்ஸ் பாடம் கிடையாது, வேற என்ன சொல்றாங்க, புவியியல் சொல்றாங்க. ஸ்கூல்ல படிக்கவே அப்படிலாம். நான் படிக்கும் போதெல்லாம் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி உண்டு. இப்போ தமிழ், இங்கிலீஷ் இருக்கு, மேத்ஸ் இருக்கு, சயின்ஸ் கிடையாது, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி இருக்கு. ரெண்டுக்கும் வேற பேர் வச்சிருக்காங்க. என்ன பேர் வச்சிருக்காங்க சயின்ஸ்லயே? சிபிஎஸ்சியா? நீங்க என்ன சொல்றீங்க புரியல. சிபிஎஸ்சி சொல்றாங்க. தமிழ்ல என்னமா ஸ்கூல் சொல்றாங்க, அறிவியல் சொல்றாங்க, பிஎஸ் சொல்றாங்க, சயின்ஸ் சொல்றீங்களா? பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சேர்த்தா ஒரே புக்கா வச்சுக்காங்க. அதெல்லாம் தெரியும் எனக்கு. என்ன இப்ப தமிழ் சொல்றாங்க, சமூக அறிவியலா? அது ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, சமூக அறிவியல். சரி, அறிவியல் டிஸ்கஷன் போயிட்டு இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு 2வது செய்கிற காரியம் என்ன, இதுதான் அறிவியலும் ஆன்மீகமும் இணைகிறது. அறிவியலும் ஆன்மீகமும் இணையவே முடியாது, ஆனா இணைகிறது. ஏன் இணைகிறதுன்னு சொன்னா, அறிவியலுடைய சித்தாந்தத்தின்படி பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் முரண்பாடாக இருக்கிறது. எப்படி முரண்பாடாக இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அறிவியலுடைய காரியங்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க தப்பாடி கூடாது. ஒரு ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் செய்ய முடியாது, குழந்தை பிறப்பு கிடையாது. இதுதான் சயின்ஸுடைய பெரிய ஒரு காரியம். ஆனா இங்க மாறுபட்டு ஒரு காரியம் நடக்கிறது. அப்படிதானே? அறிவியலுடைய கூற்றுப்படி இதுதான் நடக்கணும். உலகத்துல நிறைய படிச்சிருக்கீங்க. மண்புழு ஒரு மண்புழு சொல்லுவேன். இந்த மண்புழு நம்ம 2ஆ வெட்டி போட்டுட்டோம். வெட்டி போட்டா இந்த மண்புழு செத்துவோமா உயிரோட இருக்குமா? உயிரோட இருக்கும்.
அந்த ஒரே மண்புழு ஒரு ஆண் மண்புழுவா இருக்கோ அல்லது பெண் மண்புழுவா இருக்குன்னு அந்த மண்புழு நான் கொஞ்சம் காலம் கழிச்சு அது ஒரு பகுதி ஆண் மண்புழுவாகவும் ஒரு பகுதி பெண் மண்புழுவாகவும் மாறிடும். இது இயற்கையுடைய காரியம். சரிங்களா? இது இயற்கை, இதை மாற்ற முடியாத ஒரு காரியம். இதுதான் அறிவியல் சொல்லப்படுகிற நிறைய காரியம் இருக்கிறது. ஆனா இங்க நீங்க பாருங்க, இந்த அறிவியல் என்று சொல்லப்படுகிற சில காரியங்கள், அறிவியலோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் இயேசு கிறிஸ்து பிறப்பிலே காணப்படுகிறது. என்ன காணப்படுகிறது? நட்சத்திரம் எதை சார்ந்தது? அறிவியல் வானமண்டலத்தை சார்ந்தது. வானமண்டலத்தை பார்ப்போம், அறிவியல்ல பார்ப்போம். அப்படிதானே? வானமண்டலத்தில் நட்சத்திரம் இருக்கிறது. நட்சத்திரத்துடைய பிறப்பை குறித்து நம்ம பார்க்கிற காரியம் அறிவியல் சார்ந்தமான ஒரு விஷயம் ஒன்று. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் வேற என்னலாம் சொல்லலாம்? அறிவியல் சம்பந்தமா வேற என்ன சொல்லலாம்? யோசிச்சு பாருங்க. கிறிஸ்து பிறப்புல அறிவியல் சம்பந்தமா வேற என்ன இருக்கு? நட்சத்திரம் நான் ஒண்ணு மட்டும் சொல்லிட்டேன். வேற என்ன இருக்கு? இன்னையோட நிறைய படிச்சவங்க இருக்கீங்க. ஈசா என்னது? நட்சத்திரம் சொல்லியாச்சு. வேற என்ன அறிவியல் சார்ந்த விஷயம் இருக்கு? கன்னிகை என்பது கற்பவதியாக முடியாது. இது அறிவியலுடைய கூற்று. அப்படிதானே? இதெல்லாம் மாற்றப்பட முடியாத ஒன்று. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பினுடைய செய்தி ஆன்மீக அல்லது அறிவியலும் ஆன்மீகமும் இணைக்கிறது. எப்படி இணைக்கிறது? ஒரு கன்னிகை செய்கிறாள், கற்பவதியாக மாறுகிறாள். அப்புறம் மாற வேண்டுமானால் அது அறிவியலுக்கு உடன்படாத ஒரு காரியம். இங்க ரெண்டு செய்யப்படுகிறது, இணைக்கப்படுகிறது. எப்படி இணைக்கப்படுகிறது? பரிசுத்த மேரி, அதாவது பரிசுத்த தாயாகிய மரியாளுடைய கற்பத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய உற்பத்தி அறிவியலுக்கு புலப்படாத ஒன்று. உலகத்தில் யாருமே செய்ய முடியாத, உற்பத்தி பண்ண முடியாத ஒரு காரியம். எந்த ஒரு குழந்தையை உருவாக்க வேண்டுமானால் ஒரு ஆணும் வேண்டும், ஒரு பெண்ணும் வேண்டும். முடியாது. நீ எவ்வளவுதான் இங்கே விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் இது கண்டிப்பா வேண்டும். ஆனா இங்கே விஞ்ஞானமும் ஆன்மீகமும் எப்படி இணைகிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு என்பது உலகத்திலே யாரும் செயல்பட முடியாத ஆன்மீகமாக அமைவதை நீங்கள் பார்க்க முடியும். இப்ப நீங்க சயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்றேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அறிவியல் சொன்னா ஒருத்தர் நீங்க எடுக்கலாம். யார் எடுக்கலாம்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது நட்சத்திரத்தை கண்ட அறிஞர்கள். அவங்களாம் யாரு? ஞானவான்கள், அறிஞர்கள். அப்ப அவங்க எல்லாம் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து கணிக்கக்கூடியவங்க. அவங்க எல்லாமே தெரியும். அவங்க பிலாசபர்ஸ், நிறைய காரியங்கள் கற்று சேர்ந்தவங்க. வான்மண்டலத்தை பார்த்து நிறைய காரியங்களை கணிக்கக்கூடியவங்க. பல காலத்துல வானத்தை பார்த்து தான், நட்சத்திரத்தை பார்த்து எல்லாமே செய்வாங்க, கணிப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நிறைய காரியம் இப்படித்தா ஒரு நட்சத்திரம் தோன்றுனா இவருக்கு ராஜா பிறப்பார் அப்படிங்கிறத அவங்க எல்லாத்தையும் கணித்து வச்சுக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய கணிப்பு வித்தியாசமாக மாற்றப்படுகிறது. எப்படி மாற்றப்படுகிறது? அவங்க நினைச்ச காரியம் என்ன? நட்சத்திரம் தோன்றுகிறது, ஒரு ராஜா பிறப்பாரு, எல்லாம் நினைச்சிருந்தாங்க. ஆனா நடந்த காரியம் என்ன? ஒரு கன்னிகை கற்பவதியாக மாற்றப்பட்டிருக்கிறார். அப்ப இது யாருக்குமே நடைபெற முடியாத ஒரு காரியம். இது நடக்காத காரியத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு நமக்கு நடத்தி காட்டுகிறது. இப்ப யாருமே செயல்படுத்த முடியாததை கர்த்தருடைய பிறப்பின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். முதல்ல நம்ம பார்த்தோம், விண்ணும் மண்ணும் இணைக்கப்படுகிறது. இரண்டாவது எதை பார்க்கிறோம்? அறிவியலும் ஆன்மீகம். ஆன்மீகத்தின் படி சொன்னாங்க, இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாவாள். ஏசாயா 7:14 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம் முடிச்சிருவோம். நிறைய பேர் அப்படியே டயர்டா வந்துட்டாங்க நீங்க ஊர்ல இருந்து. 7:14 வாசிங்க. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி கன்னிகை கற்பவதியாகி குமாரனை பெறுவாள். அவருக்கு என்ன செய்ய? இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் ஆக. அப்ப இதத்தான் நீங்க பார்க்கலாம். இப்ப அடுத்தது நீங்க பாருங்க, ஆன்மீகமான காரியங்கள் நிறைய சொல்லிட்டே போறோம். டைம் மீட்டர் நோட்டுவோம். இப்ப லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 1. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னுடைய பலன் உன்னை மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கிறது எப்படிப்பட்டது? பரிசுத்தமானது. பாத்தீங்களா? அப்போ பரிசுத்த ஆவியினால பிறக்கிறது, உன்னிடத்தில் வருகிறது. அது பரிசுத்தமான ஒரு குழந்தை. இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு குழந்தை, பிறந்த குழந்தை, பரிசுத்தமான ஒரு குழந்தை, பாவம் இல்லாத ஒரு குழந்தை. என்றால் தாய் சொல்லலாம், என் தாய் என்னை பாவத்தை கற்பம் தரித்தார். எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக போயிட்டோம். பாவமே சிலர் யாரும் சொல்ல முடியாது. மற்றவங்களை பார்த்து பெரிய பாவி நம்ம சொல்லிட்டு நம்ம தான் பெரிய பாவியா இருக்கோம் உலகத்துல. அதை நம்ம மறந்துடுறோம். நம்ம கண்ணில் ஒரு பெரிய உத்தரவு இருக்கு. அதை விட்டு அடுத்தவங்க துணிவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையில தான். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான்
பாவம் செய்யாத ஒரு மனிதர். அவரை பத்தி நம்ம சொல்லலாம். உங்களின் பாவம் உண்டு என்று யார் சொல்லக்கூடும்? உங்கள பாவம் இல்லாம இருக்கீங்க, முதல்ல கல்ல தூக்கி எறிங்கன்னு ஆண்டவர் சொன்னார். எல்லாரும் கல்ல எறிஞ்சாங்களா? ஒரு துணி எரியல. ஏன் எரியல? அவர் குறிஞ்சி எழுதி எல்லாரும் மனசாட்சியை குத்தப்பட்டு போய்விட்டார்கள். ஆண்டவர் சொன்ன காரியங்களில் நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கிறது இல்லை. அப்ப யாரையும் நம்ம பாவின்னு சொல்லி தீர்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பரிசுத்தமான ஒரு தெய்வம். அப்படியானால் இந்த அறிவியலும் ஆன்மீகமும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாக இணைக்கப்படுகிறது. இரண்டாவது காரியம். மூன்றாவது தான் நீங்க பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? பார்க்கிறோம். விந்தையது பார்க்கலாம், விந்தையது பார்க்கலாமா நேரே. இதுல பாத்தீங்களா? இது விந்தையான ஒரு காட்சி. இந்த காட்சியை பார்க்கணும் எங்க போனோம்? அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம். இந்த விந்தையான காட்சி பார்க்கணும்னா எங்க போனோம்? பாருங்க, நரகமும் கிராமமும். அப்படியா என்ன சொல்லலாம்? நகரமும் கிராமமும் இணைக்கப்படுகிறது. நகரம்னா என்ன? நகரம்னா என்னது? சிவசேனம் நகரமா கிராமமா? ரொம்ப சுத்த பட்டிக்காடா, லேஸ் பட்டிக்காடா, லைட் பட்டிக்காடு? அதுல எவ்வளவு பட்டிக்காடு மோசமா இருக்கோ. இப்ப பட்டிக்காடெல்லாம் ஒண்ணு இல்லை. எல்லாரும் மக்கள் கூட மக்களுடைய மைண்ட் செட் கூட எங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் நகரத்தை தேடி ஓடுகிறார்கள். நகர வாழ்க்கை என்பது நரக வாழ்க்கை. அதற்கு அனுபவத்துல தான் தெரியும். இங்க ஒரு 5 ரூபாய்க்கு டீ வாங்கி 5 பேர் குடிச்சிக்கலாம். அங்க போய் 5 ரூபாய்க்கு டீயே காமிக்க மாட்டாங்கல்ல. டீ பார்த்துக்கோ போய் கூட நிற்பிடுவோம். இதுல வாங்கி உண்மைதானே? அப்போ இங்க மூன்றாவது பார்க்கிற காரியம் என்ன? நகரமும் கிராமமும் என்ன செய்யப்படுகிறது? இணைக்கப்படுகிறது. கிறிஸ்துமஸ் என்பது கிராமத்துக்கு சொந்தமான ஒன்று. எது சொந்தமானது? சந்தோஷம் பார்த்தீங்களா? ஏன்னா இதுக்கு காரணம் இருக்கு. ஏன் கிராமத்துக்கு சொந்தமானதுன்னா, இப்ப நம்ம நிறைய கேள்வி கேட்கப்போறோம். இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தார்? நீ எந்த ஊர்லமா பிறந்த? எந்த ஊர்ல? அப்ப என்ன சொல்லுவ? ஆஸ்பத்திரிக்கு பிறந்த எப்படி சொல்லுவ? என்ன சொல்லுவ? எந்த ஊர்லமா பிறந்த? சிவசேனம்னு சொல்லணும். ஆஸ்பத்திரியில பிறந்த சொல்ல மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தார்னு கேட்டா பெத்லகேம்னு சொல்லுவது மாட்டுத்தோல்ல பிறந்தார். அப்படிதான் சொல்றோம். உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் இருந்து கேட்கறது பூச்சி ஹாஸ்பிட்டல் பாட்டு கேட்கலாம். கேட்கல, யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா நம்முடைய உண்மைதானே? அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் பிறப்புல நகரமும் கிராமமும் இருக்கப்படுது. கிறிஸ்துமஸ் என்பது கிராமமான ஒன்று. அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். இப்ப நீங்க சொல்லுங்க, கிராமத்துல என்னெல்லாம் இருக்கும்? இயேசு கிறிஸ்துவின் கிராமம் பெத்லகேம்ல என்னெல்லாம் இருந்திருக்கும்? ஒவ்வொன்றா ஒவ்வொரு சொல்லணும். சொல்லுங்க. முதல்ல சொல்லலாம். மாடு. முதல்ல மாடு. முதல்ல மாடு. ஆடு. மாடு ஆடு. ஓயெல்லாம் பைபிள் சொல்லப்படல. கழுதையா? இந்த கிறிஸ்துமஸோட கழுதையும் பார்த்தீங்க. ஒரு காலத்துல கிராமங்கள்ல கழுதை இருந்துச்சு. இப்ப கழுதையே பார்க்க முடியாது. கண்ணிலே காமிக்க மாட்டாங்க. சரி, ஆடு மாடு கழுதை, அவங்க கழுதை. வேற வேற என்ன சொல்லுங்க? வைக்கோல். வைக்கோல். அப்ப என்ன சொல்லுங்க? வைக்கோல். வைக்கோல். கிராமத்துல வைக்கோல். கிறிஸ்துவ வைக்கோல் இருக்கு. வேற என்ன இருக்கு? வயல்வெளி, வயக்காடு இருக்கு. வயக்காட்டுல இப்ப என்ன நேரம்? பனி நேரம், குளிர் நேரம். குளிர்ல புல்ல என்ன இருக்கும்? நடந்து போன தண்ணி இருக்குமா? சும்மா நீங்க வெளியே நடந்து போய் உலகத்தை பாருங்கம்மா. வீட்டுக்குள்ளே படுக்கிறாங்க. அப்பா அம்மா கூட்டிட்டு வயக்காட்டு கூட்டு போங்க. ஐயா அவங்க பிள்ளைங்க கூட்டு போங்க. வயக்காட்டு காலையில வரப்ப நடத்தி கூட்டு போங்க. தண்ணி இருக்குமா அங்க வயக்காட்டுல? பனி நேரத்துல என்ன இருக்கும்? குளிர் நேரத்துல பனிக்குடி இருக்கும். அந்த பனிக்குடியில நடந்து போனா எப்படி இருக்கும்? அந்த அனுபவம் சுகமான அனுபவம். அதை நடக்கிறது தான் தெரியும். வீட்டுக்குள்ளேயே கதவை கூட்டிட்டு வெளியே போனா காய்ச்சல் வந்துடும், சளி குடிக்கணும், மண்டை கட்டு நாடி கட்டு எல்லாம் கட்டிக்கிறது ஒன்றும் தெரியாது. கொஞ்சம் வெளியே போய் பார்க்கணும், உலகத்தை பார்க்கணும். பறந்துபட்ட உலகம் இருக்கிறது. கிறிஸ்துமஸ்ல குளிர்காலம் பாட்டு நடு குளிர் காலம் பாட்டுலாம் படிக்கணும். அப்ப அந்த குளிர்ந்த காலத்துல அவங்க கிராமத்துல எங்க வைப்பாங்க? வயல்வெளியில போனா என்ன இருக்கும்? எதுக்கு நான் வயல்வெளி கேட்கறேன்னு சொன்னா, வயல்வெளியில சம்பந்தப்பட்டு இருக்கிறது. வயல்வெளியில யாருன்னா மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. ஆடு மாடு மேய்க்கிறவங்க கிராமத்துல இருக்காங்க, நகரத்துல இருக்க மாட்டாங்க. நகரத்துல இருக்கவங்க கார்ல தான் வந்துட்டு இருப்பான், பைக்ல அடையுமா. அவன் நடந்து போகவே முடியாது. அவனுக்கு இங்க எல்லாம் நடந்து போவாங்க. நீங்க கொஞ்சம் கண் மேல கொண்டு வரணும். பெத்லகேம் ஒரு கிராமமாகவும், அடுத்தால இந்த நகரத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஊர் எருசலேம். எருசலேம் என்ன அர்த்தம்? மகாராஜாவுடைய நகரம். அப்போ கிராமமும் நகரமும் இணைக்கப்படுகிறது. எப்படி இணைச்சது? அதான் பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப நீங்க நல்லா பாருங்க. மேய்ப்பர்கள் வயல்வெளியில தங்கி ராத்திரி நேரத்துல
தன்னுடைய ஆடு மாட்டுக்காக கவனி இந்த பிறகு பேசுறீங்க மேய்ப்பர்கள் இந்த ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க வயக்காட்டில் படுத்துருக்காங்க, குளிர்குள்ள படுத்துருக்காங்க. ஆனா இங்க வந்து நகரத்தை பத்தி பார்க்க போறோம். எருசலேம் என்று சொல்லப்படுகிற ஒரு நகரம். அந்த எருசலேம் நகரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மேய்ப்பர்கள் அங்க போகல. இங்க யாரு போகிறா? ஆண்டுடைய பிறப்பை குறித்து முன்னறிவிக்கும்படியாக சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக முன்னறிவித்த நட்சத்திரத்தை பின்பற்றி சாஸ்திரிகள் எங்க போறாங்க? மத்தேயு 2 அதிகாரம் எங்க போறாங்க? ஏதோனுடைய அரண்மனைக்கு போறாங்க. அரண்மனை என்பது நகரத்தின் வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. அங்க இந்த வயக்காடு தெரியாது, நாத்தம் தெரியாது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முன்னணியில கிடைச்சிருக்காங்க. மாட்டு தொழுவோம், மாட்டு தொழுவது மனம் வீசும், அப்படிதானே? ஆமாவா? மாட்டு தொழு மணக்கு உங்களுக்கு பரவாயில்லையே. மாட்டு தொழு மணக்குன்னா அப்ப நம்ம ஊர்ல எல்லா வீட்லயும் மாட்டு தொழுவா வச்சுதான் மணக்குதான். பரவாயில்ல, நல்ல எந்த வீட்டுல மணக்குன்னு அவங்களுக்கு தெரியும். சரி வச்சிருங்க. உண்மைதானே? ஏதோக்கு அதெல்லாம் அந்த சந்தோஷம்லாம் கிடையாது. அவன் அரண்மனைக்குள்ள ப்ரொடெக்டடா வாழ்ந்துட்டு இருக்கான். யாரும் அவன் கிட்ட போக முடியாது. நகர வாழ்க்கை என்பது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நகரத்தையும் கிராமத்தையும் எப்படி இணைக்கிறது கேட்டாங்க. கேள்வி யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே போய் கேட்டாங்க? நகரத்துல போய் கேட்டாங்க. அவர் அந்த நகரத்தையே பிறந்திருக்காரு. எங்க பிறந்திருக்காரு? எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமிலே சின்ன ஒரு ஊர்ல பிறந்திருக்கிறார். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு நமக்கு தெரியும். அப்போ இந்த நகரத்துல வந்து இயேசு கிறிஸ்து பிறந்தாருன்னு கேக்குறாங்க. அவர் அங்க பிறக்கல. அவர் எங்க பிறந்திருக்கிறாரா? பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார். அவருக்கு தெரியல. இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்து பணக்காரங்களுக்கு மட்டும்தான் தெய்வம், ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும்தான் தெய்வம், குறிப்பிட்ட மக்களுக்கு தான் தெய்வம் அப்படிலாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஏழை எளிய மக்களின் தெய்வம். அது மறக்கக்கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பணக்காரங்களா பிறக்கல. எங்கதான் பிறந்தாரு? ஒரு ஏழை கோலம் எடுத்து ஒரு மாட்டுத் தொழிலா பிறந்தார். இது நல்லா விந்தையா நீங்க பார்க்கணும். நிறைய சொல்லிட்டு போற நேரம் ஆயிடும். நல்லா நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய பிறப்பில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த இருந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் பிறப்பே ஒரு ஏழ்மையான ஒரு பிறப்பு தான். அந்த சத்திரத்துல எத்தனையோ பேர் இருந்தாங்க. யாருக்குமே இந்த பெண்மணி மீது ஒரு அக்கறை இல்லை. ஒரு நிறைமாத கற்பனை வந்திருக்கான்னு சொன்னா உங்க ஊர்ல நீங்க வந்தா செய்வீங்க. நீங்க யாருக்கு கண்டென்ட் வந்து எங்கே போய் கட்டாரு யாரும் நம்ம முதல்ல கேட்போம். உங்க வீட்டுக்கு ஊருக்கு ஒரு அம்மா வந்து நிறைமாத கற்பனையா ஒரு அம்மா வந்துட்டாங்க. நீங்க என்ன செய்வீங்க? நம்ம எங்க தக்க வைப்பீங்க? பேசவே மாட்டீங்க. இது துன்பத்தை நம்மையே எடுக்கணும்னு நினைப்பீங்க. அது அப்படியே ஒரு நினைப்பீங்க. அப்படி சில பேர் நினைப்பாங்க. பொதுவாக எங்க ஒரு நல்ல ஒரு மனிதாபம் உள்ள ஒரு மனிதன் என்ன செய்வான்? வீட்டுல தங்க வைப்பான். வெரி குட், வீட்டுல வைப்பான். ஆனா வந்து மாட்டுத்தொழில் வைக்க மாட்டான். அப்படிதானே? அந்த சத்திரக்காரனை பண்ண எங்க வைக்கான்? அப்ப இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு கிராமத்திலே நடக்கிற ஒரு காரியம். நகரத்துல நடக்கல. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற ராஜா ஏதோ அரண்மனையில பிறக்கல. ஒரு கிராமத்திலே ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல இருக்கிறார். அதனாலதான் நான் சொன்னேன், கிராமமும் நகரமும் இணைக்கப்படுகிறது. இந்த கிராமத்துலதான் மேய்ப்பர்கள் இருக்காங்க. ஊருக்கு வெளியே கிடக்குறாங்க. அவங்க யாருமே தேட மாட்டாங்க. அவங்க ஆடுவாங்க தான் அவங்க தேடி போவாங்களே தவிர அவருடைய வாழ்க்கையும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இயேசுடைய பிறப்பும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பிறப்பு. அப்ப இந்த ரெண்டும் இணைக்கிற ஒரு இடம் தான் இதுதான் கிறிஸ்துமஸ் பண்டிகை. நல்லா நீங்க யோசிக்கணும். ஒரு நகரத்தில் உள்ள மக்களையும் கிராமத்தில் உள்ள மக்களையும் இந்த ஏரோது உடனே செஞ்சான். வேத பாரவர்களை கூப்பிடுதான், சாஸ்திரிகளை கூப்பிடுதான், நியாயாசிரிகளை கூப்பிடுதான், ஆசாரிகளை கூப்பிடுற எல்லாத்தையும் கூப்பிட்டு செய்யறான். விசாரிக்கலாம் எங்க பிறந்திருக்கிறாரு போய் பார்த்து வாங்க போங்கன்னு சொல்லி. அப்போ ஏரோதுடைய மனதினுடைய காரியங்கள் வித்தியாசமானவைகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? நகரத்தில் வாழ்ந்த ஏரோதே கலங்க வேண்டுமானால் கிராமத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்து அதை எளிதாக செய்து முடிக்கிறார். பாத்தீங்களா? அப்ப நகரம் கலங்கணும்னு சொன்னா கிராமத்துல இயேசு கிறிஸ்து பிறக்கணும். இயேசு கிறிஸ்து இங்க பிறந்தாதான் அங்க கலக்கம் உண்டாகும். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. முதலாவது நம்ம பார்த்தோம், விண்ணில் இருக்கிற ஆண்டவர் மண்ணுக்கு வந்து நம்மை மீட்டெடுக்கும்படியாக ஒரு பாலமாக இந்த உலகத்துக்கு வந்தா விண்ணையும் மண்ணையும் இணைக்கிறது இந்த கிறிஸ்துமஸ். இரண்டாவது என்ன சொன்னேன்? அறிவியலையும் அறிவியல்ல முடியாததை ஆன்மீகத்துல முடிக்க முடியும் அப்படிங்கறத இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு காண்பிக்கிறது. இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம் சொன்ன நகரத்தையும் கிராமத்தையும் இணைக்கிறது இந்த கிறிஸ்துமஸ். இப்போ நாலாவது ஒன்று சொல்லி முடிக்க பாருங்க. இன்னும் 2-3 வச்சிருக்கேன், 4 முடிச்சது. என்ன கடைசியா பாருங்க, லூக்கா 2:26 வாசிக்கிறேன். மாட்டாய் என்று ஆவியினாலே அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை யாரெல்லாம் இணைக்குன்னு பாத்தீங்கன்னா வயசானவர்களையும் வாலிபர்களையும் இணைக்குது. இந்த வயசானவங்க பாட்டி சொல்லுவாங்க, இன்னும் இணைக்குதா கிறிஸ்துமஸ்? ஆமா, உங்களை நினைச்சிருக்கு. ஏன்னா
வயசானவங்க தான் இந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்துல வயசானவங்க நிறைய பேர் பார்க்கிறோம். நீங்க 2ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. நிறைய பேர் யோசிங்க, வயசானவங்க இங்க லூக்கால இருக்கான்னு யோசிங்க. வீட்டுல போய் வர சொல்றேன், வாசித்து பாருங்க. முதலாவது நீங்க 1ஆம் லூக்கா 1:36 வாசிங்க. யாரை பார்க்கிறோம்? ஒரு தம்பதியை பார்க்கிறோம். எந்த தம்பதியை பார்க்கிறோம்? சகரியா எலிசபெத்தை பார்க்கிறோம். அப்படிதானே? இவங்களுக்கு வயசு ரொம்ப கம்மியா, வாலிப பிள்ளைங்களா? வயது சென்று முதிர்ந்தவர்கள். அப்படிதானே? அப்ப முதிர்ந்தவர்களுடைய வாழ்க்கையும் இந்த கிறிஸ்துமஸ் இணைக்க போது எப்படி பின்னால பார்க்கிறோம். அடுத்த பாருங்க, இந்த யாரை நம்ம பார்க்கணும்னா அன்னாள் என்று சொல்லப்படுகிற 84 வயதுடைய ஒரு வயதான ஒரு அம்மா. இந்த அம்மா எங்க இருக்கிறாங்க? தேவாலயத்துல இருக்கிறாங்க. அப்ப இந்த வயசான அம்மா. அப்படிதானே? 2ஆவது காரியம். எலிசபெத், சகரியா வயசானவங்க. அடுத்த யாரை பார்க்கிறோம்? நம்ம அன்னாளை பார்க்கிறோம். அடுத்தபடியா ஒரு ஆளை பார்க்க போறோம். யாரை பத்தி பார்க்க போறோம்னா சிமியோன் அப்படின்னு ஒரு கிலோமீட்டர், சீமோன் ஒரு பார்க்க போறோம். அதாவது சிமியோன் அவர் 32ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாட்டே இருக்குது. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி அடியேன் இப்பொழுது நீ போக விடுகிறேன். ஏன்னு சொன்னால் குழந்தையாக பிறந்த இயேசு கிறிஸ்துவை கையில வாங்கின உடனே அவர் படிக்கிற பாட்டு அந்த சிமியோனின் கீதம். 32ஆம் வசனத்துல லூக்கா 2ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனத்துல இருக்கு பாத்தீங்களா? என்ன பாட்டு இருக்கு? ஆண்டவரே இப்பொழுது ஒரு கையில் அடியேன் இப்பொழுது சீக்கிர சமாதானத்தோடு போக விடுகிறேன். 35 வரைக்கும் 33 வரைக்கும் உள்ள வசனத்துல 3 இடத்துல இந்த பாட்டு இருக்கு. நம்முடைய ஆலயங்களில் இரவு நேரத்துல படிக்கிற ஒரு பாடல். அப்போ வயசானவங்களையும் வாலிபர்கள், இப்ப வாலிபர்கள் யாரெல்லாம் சொல்லலாம்? யோசேப்பு ஒரு வாலிபர், கன்னி மரியாள் ஒரு வாலிப பெண். நல்லா சொல்லணும், கன்னி மரியாள் ஒரு வாலிப பெண். இயேசு குழந்தையாக பிறந்தது ஒரு சின்ன குழந்தை. இப்ப இந்த வயசானவங்களையும் இந்த வாலிபர்களையும் செய்கிறது கிறிஸ்துமஸ் என்கிறது இணைக்கிறது. எப்படி இணைக்கிறது? இயேசு கிறிஸ்து பிறப்பின் மூலமாக வயதான எலிசபெத்தும் சகரியாவும் இணைக்கப்படுகிறாங்க. வயதான அன்னாளும் இயேசு கிறிஸ்துவின் தாயாரும் தகப்பனாரும் இணைக்கப்படுகிறாங்க. அடுத்தபடியா எடுத்துக்கிட்டீங்கன்னா சிமியோன் என்று சொல்லப்படுகிற ஒரு வயதான ஒரு ஐயா இயேசு கிறிஸ்துவை கையில வாங்கி அவர் ஆசீர்வதிக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு சிறு குழந்தையாகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய தாயின் தகப்பனாகிய 2 பேரையும் இணைக்கிறது. அப்படியானால் இந்த கிறிஸ்துமஸ் பல காரியங்களை இணைத்தாலும் நம்ம 4 காரியம் சொல்லியிருக்கேன். 3 காரியத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். முதல் காரியம் சொன்னேன், விண்ணு மண். அடுத்த என்ன சொன்னேன்? அறிவியலும் ஆன்மீகம் இணைக்கிறது. அடுத்தால நகரமும் கிராமம். கடைசியா நீங்க பாத்தீங்க என்ன பார்த்தோம்? எதை நீங்க பார்த்தோம்? வாலிபர்களும் வயசானவர்களும். வாலிப வயசானவர்கள் இணைக்கப்படுவது முடியுமா? முடியாது. ஆனா முடித்து காமிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் எலிசபெத் போய் வாழ்த்துதல் சொன்னவன வயிற்றுள்ள பிள்ளை இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா நடக்காத ஒரு காரியம். அப்ப வயசானவங்களை தேடி வாலிபர்கள் போறாங்க, போய் வாழ்த்து சொல்றாங்க. அந்த வாழ்த்தை கேட்பட வயிற்றுள்ள பிள்ளையே துள்ளிட்டு. இப்ப பாத்தீங்களா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எவைகளெல்லாம் இணைக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ்ல உங்களுடைய வாழ்க்கையில எவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்து இணைத்திருக்கிறார் என்று யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. மீண்டுமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 77வது பாடலை நாம் பாடலாம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 77வது பாடல்.
கத்தரையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் கத்தரையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் இங்கே தாழ்மையுள்ள தாய்மடியே தலை சாய்க்கலாமா இங்கே தாழ்மையுள்ள தாய்மடியே தலை சாய்க்கலாமா உயிர் பணி பொன்னியவே கோமகனும் பொன்னியிலே ஆரிரோ ஆரிரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கே தூங்கே பாராணி தூங்கே தூங்கே பாராணி சிங்காசனம் வீட்டிற்கும் தேவமைக்கலாம் சிங்காசனம் வீட்டிற்கும் தேவமைக்கலாம் இங்கே பஞ்சமுக பசுத்தொட்டிலே கருத்திருக்கிறார் இங்கே பஞ்சமுக பசுத்தொட்டிலே கருத்திருக்கிறார் குளிரும் பனி பொன்னியவே கோமகனும் பொன்னியிலே ஆரிரோ ஆரிரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கே தூங்கே பாராணி தூங்கே தூங்கே பாராணி உன்னமவர் சொன்னபடி முடிப்பதற்காக உன்னமவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கே மோட்சமிட்டே காட்சியுள்ள உன்னணையிலே இங்கே மோட்சமிட்டே காட்சியுள்ள உன்னணையிலே குளிரும் பனி பொன்னியவே கோமகனும் பொன்னியிலே ஆரிரோ ஆரிரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கே தூங்கே பாராணி தூங்கே தூங்கே பாராணி ஆதிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோம் ஆதிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோம் இங்கே ஆக்களுடன் சத்தத்துக்குள் நடுவுவிரண்டா இங்கே ஆக்களுடன் சத்தத்துக்குள் நடுவுவிரண்டா குளிரும் பனி பொன்னியவே கோமகனும் பொன்னியிலே ஆரிரோ ஆரிரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கே தூங்கே பாராணி தூங்கே தூங்கே பாராணி இந்த ஆராதனை முடிந்தவுடன் அருமையான குழந்தை இம்மானுவேல் பிறந்தநாளின் சார்பாக அனைவருக்கும் பாயாசம் வழங்கப்படும். யாவரும் இருந்து வாங்கி செல்லப்பட கேட்டுக்கொள்கிறோம். ஆராதனை முடிந்தவுடன் ஒரு 5 நிமிஷம் இருந்து ஒரு சின்ன ஒரு வரவேற்பும் ஒரு காரிய விடைவும் எனக்கு யாவரும் இருந்து செல்லப்பட ஞாபகப்படுது. ஜெபம் பண்ண கேட்டவோம். பரிசுத்த பிதாவே, உமது திருவாசனையில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை முதல் ஞான குமாரனின் இடத்தினாலே எங்களுக்கு கொண்டு பண்ணினீரே. நல்லா பார்த்தவர்களாயினும் அவர் மூலமாகவே கொண்டு வருகிறோம். எங்களையும் நாங்கள் படைத்திருக்கிற காணிக்கைகளையும் பை காணிக்கைகளையும் பொருள் காணிக்கைகளையும் ஸ்தோத்திர காணிக்கைகளையும் பொருத்தனை காணிக்கைகளையும் நேர்ச்சை காணிக்கைகளையும் கர்த்தர்தாமே தயவால் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும்படியாய் இந்த சமூகத்தை படைத்திருக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள்ளும். வானத்திலும் பூமியிலும் உலகெல்லாம் உதவிகள் உம்முடைய கரத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். ஆமென். பிரதான குருநாதா வீரசர்ம மாதுரே வீர சிர நடுவே வீரசர்ம மானவரே வீரவோடும் ஆவியோடும் வீணைத்தோரே தேவனாம் விசராலே அரசாடும்
தேவனுக்கே கர்த்தாவே பரிசுத்த பிதாவே சர்வவல்லமை பொருந்தியிருக்கிற தேவனே நாங்கள் எக்காலத்திலும் இவ்விடத்திலும் உத்தோத்திரம் செலுத்துவது தகுதியும் நீதியும் விசேஷ கடமையுமாயிருக்கிறது. முதுகுமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிர்வாணங்களையும் பூமியையும் அவர்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தையும் மனுக்குலத்தையும் உண்டு சாயலாக உண்டு பண்ணினீர். அவன் பாவத்தில் விழுந்த பொழுது புது சிருஷ்டியின் முதல் பலனாக நீர் அவனை மீட்டுக் கொண்டீர். ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் தேவரின் மனிதர்களுக்குமாக அன்பு கூர்ந்து உடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் தன்மையை கருத்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்தவர்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தலினவே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போன்றதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்துவதல்லாமல் தமது அருமையான குமாரனுடைய மரணத்தை இன்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருவதும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படிக்க முடிய பரிசுத்த சுவிசேஷத்தை கற்பிக்கிறாரே. இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து எல்லாரும் வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக கொடுக்கப்படும் வேண்டிய சரீரம் என்னை நினைவு கூறும்படி செய்கிறார். அப்படி அவர் போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக மனிதர்க்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். கர்த்தாவும் மரணத்தை நினைவு கூர்ந்து பிதாவே குமாரனாகிய ஆண்டவர் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் வைஞான மீட்புகளையும் பரமேற்களையும் நினைவு கூர்ந்து உதவியாளர்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளை நோக்கி செய்கிறோம். அவரின் நீதிகளுக்கு நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பெற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் உடைய பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாய் விசுவாசத்தில் ஒருமுகப்படவும் தலையாகிய அவருக்கு யாவற்றிலும் வளரவும் உதவி செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு
அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்து இயேசு நமக்கு கற்பித்தபடி அவரை நமக்கு அருளப்பட்ட தெரியக்கூடிய ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லலாம். பரமண்டலங்களில் இருக்கிற நம்முடைய அபாத்திர நிலைமையை உணர்ந்தவர்களாக தாழ்மையின் ஜெபத்தை நாம் ஏறெடுக்கலாம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்து இயேசுவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா?
நீ
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய மத்தியிலே பல ஆண்டுகளாக பல சில நாட்களாக ஆண்டுடைய பணிவிடையை நிறைவேற்றின அருமையான சகோதரர் செல்வ பிரவீன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறேன். நாளையிலிருந்து அவர் நம்முடைய ஆராதனை காலை ஆராதனை அவர் இருப்பார். முடித்து மத்தியானம் செய்ய வேண்டும். அவர் மகாராஷ்டிராவுக்கு மத்திய பிரதேசத்துக்கு போகிறார். அவருடைய பிரயாணத்துக்காக நீங்கள் ஜெபித்து இப்பொழுது நம்முடைய ஆலயத்தின் சார்பாக அவருக்கு ஒரு பரிசு ஒன்று வழங்கப்படுகிறது. ஆலயத்தின் சார்பாக கொடுக்குறாங்க. இந்த ஊழியர்களுக்கு அதை தொடர்ந்து ஞானவர்கள் நம்முடைய ஊழியர்களுக்கு முன்னாடி
அதைத் தொடர்ந்து மருத்துவ அவர்கள் அதைத் தொடர்ந்து ராசையா அதைத் தொடர்ந்து பிராக்டிஸ் அவர்கள் வீட்டிற்கு வருகிறதான புது உதயர்களுக்கு இப்பொழுது போராடி அளிப்பார்கள். புது உபயோகத்துக்காக போராடி இருக்கிறார்கள். ரமேஷ் அவர்கள் போராடி அளிப்பார்கள். மிக அழகாக சிறப்பாக நமக்கு எல்லா ஆராதனைகளும் செய்த புதிய மக்களின் மூலமாக சார்ந்தவர்கள் இந்த உரையை அவர்களுக்கு பரிசாக அனைத்து வந்து சார்ந்தவர்கள் இவருடைய புது உபதேசத்துக்காக ஒரு போராட்டம் இருக்கிறார். அதை தொடர்ந்து தேனி அந்த பயணத்துக்காக இந்த பரிசை அன்பாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் அருமையான சகோதரருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்புக்காக பிரிவு உபச்சார விழாவுக்காக அன்றைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பிரிவு என்பது நிரந்தரம் அல்ல, பிரிவு என்பது வாழ்க்கையின் அடுத்த படிக்கான ஆரம்பம். எனவே பிரிவை நீங்கள் பெருசாக இருக்காதீங்க, பிரிவுக்காக அதிகமாக நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஊழியர்களுக்காக அங்கே போனால் ஜெபிக்க கூட வசதி இருக்குமா இல்லைன்னு தெரியாது. ஆனாலும் ஆண்டவருக்காக பணிகளை செய்வதற்கு கர்த்தர் அவரை எடுத்து செல்கிறார். நீங்க இருந்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்லையும் ஒரு ஜெபிக்கிற ஒரு குழு இருக்கிறது. காவல்துறையில் ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, எஸ்ஐ இருக்கிறாங்க, கான்ஸ்டபிள்ஸ் இருக்கிறாங்க, பெரிய ஆட்கள்லாம் கூடி ஜெபம் பண்றாங்க, பசுத்தமா இருக்கிறாங்க, சுத்தமா இருக்கிறாங்க, நேர்மையாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கு நேர் முற்றிலும் எதிர்மறையாக ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தை பார்க்க வேண்டாம். இந்த கர்த்தருடைய என்ன ஊரில் அழைத்து கொண்டு போறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தருடைய எடுத்து பயன்படுத்தும்படியாக நம்மளுக்காக ஜெபம் பண்ணுவோம். புதிய உபதேசியார் யாரு? ஒரு தம்பியா வீட்டுனா பீட்டர் சித்தப்பா அல்லது சித்தப்பா பெரியப்பா அக்கா மச்சான் மாமா இதெல்லாம் தெரியாது. பீட்டர் சார் சரிதா? எல்லாருமே நம்ம வரைக்கும் வாலிய பையனா எடுத்துருக்காங்க. இவங்க வந்து பீட்டர் சார் இருக்காங்க. இதுக்கு முன்னால ஒரு பீட்டர் சார் வேலை பார்த்தாங்க. ஞாபகம் இருக்கா அவருக்கு? இது பேரு சாரா? பேரு சாருன்னா இங்கிலீஷ் இருக்குது. எல்லாம் விளக்க வேண்டியிருக்கீங்க. விளக்கி வைக்கி ஒரு கவர்மெண்ட் வழி நான் உடைய அறிவு நினைக்கிறேன். சரி, வீட்டு சாருக்காக ஜோப் பண்ணுங்க. நாளை காலையில் காலையில் 4 சர்வீஸ் பண்ணி பார்ப்பாங்க. நாளை சாயங்காலத்திலிருந்து நம்முடைய வீட்டு சார் எல்லா காலையும் பொருட்படுத்தி நடத்துவாங்க. அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஏராளமான இடையில் இருக்கிறது நிறைவேற்ற ஆண்டவர் தகவல் தரும்படியாக பிரயாணங்களுக்காக போக்குவரத்துக்காக மற்ற காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள உங்களுடைய அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஜெபித்து இந்த பிரிவு விசாரணைக்காக நாம் நிறைவு செய்யலாம். குருவை நிறைந்த ஆண்டவரே, உங்களுடைய திருச்சபையிலே பணிபுரியும்படியாக அவ்வப்போது ஆட்களை கற்றுக்கொண்டு வருகிறேன். உங்களுடைய திட்டத்தின்படி நீர் தாமே காரியங்களை செய்கிறேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் என் பிதாவாளர் அவனை கனப்படுத்துவான் என்ற பிரகாரமாக கனப்படுத்தி உயர்த்தி சொல்கிறோம். அந்த பணியிலும் கர்த்தர் இன்னும் மென்மேலும் உயர்வை தந்து ஆண்டவரே ஊருக்கு பெருமை சேர்க்க, எல்லாவற்றுக்கும் மேலாக உமக்கு பெருமை சேர்க்க, உமக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் என்று சொல்கிறோம். பெற்றோரை விட்டு, நண்பர்களை விட்டு, இனத்தாரை விட்டு, திருச்சபையை விட்டு, விசுவாசிகளை விட்டு
புதிய ஒரு வாழ்க்கைக்குள் சென்றாலும் கர்த்தர் மகனோடு நீ கடந்து செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் சமீபத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, மகன் எங்கிருந்தாலும் இந்த நாமத்துக்கு சாட்சியான மகனாய் வாழ கர்த்தர் உதவி செய்தலும், திருச்சபையை நேசிக்க, திருச்சபைக்காக ஜெபிக்க, திருச்சபையின் காலத்தில் ஐக்கியப்பட கர்த்தர் உதவி செய்தலும். இந்த சபையுடைய எல்லா வாலிப தம்பிமார் கணிசிமாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசு பணிகளிலே ஆங்காங்கே இந்தியாவிலே பல இடங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளை நடத்தி செல்லும் ஆண்டவரே, மற்றவர்களை போல் அல்ல, உங்களுடைய பிள்ளைகள் தலை குனிந்து காணபடி தலையிலிருந்து ஆண்டவருக்காக வாழ கர்த்தர் உதவி செய்தலும். நாளில் கொடுக்கப்பட்ட வரவேற்புக்காக பிரிவுசாரர்களாக ஜெபிக்கிறோம். அடுத்த ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட அத்தனை பொருள்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளும் இந்த கிளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒத்துக்கொள்ளட்டும். பிரயாணிகளே கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். மேலான அதிகாரிகளே கண்களில் தயவு இரக்கம் கிடைக்கட்டும். உங்களுடைய நம்பிக்கை காரியத்தை ஒப்படைக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தோம். நீங்கள் மத்தியிலே புதிதாக சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், குடும்பமாக இணைந்து திருச்சபையின் பணியை பண்பாற்ற கர்த்தர் அவர்களை எடுத்து பயன்படுத்தும். விசேஷித்த கிருபைகளை கலந்து வழிநடத்தும். நாளில் ஆண்டவரை கலந்து கொண்ட அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பாராக. போயிட்டு வாங்க, ரொம்ப சந்தோஷம். வெளியே பாயாசம் இருக்கு.